أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِيَذَّكَّرُوا وَمَا يَزِيدُهُمْ إِلَّا نُفُورًا. மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனில் உண்மைகளை விதவிதமாக நாம் விளக்கினோம். ஆனால் அவர்கள் சத்தியத்தை விட்டு மேலும் மேலும் விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். قُلْ لَوْ كَانَ مَعَهُ آلِهَةٌ كَمَا يَقُولُونَ إِذًا لَابْتَغَوْا إِلَى ذِي الْعَرْشِ سَبِيلًا. நபியே, இவர்களிடம் நீர் கூறுவீராக, இவர்கள் சொல்வது போல் அல்லாஹுவுடன் வேறு கடவுளரும் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரிசுடைய அதிபதியின் இடத்தை அடைவதற்கு திண்ணமாக வழிவகையை தேடியிருப்பார்கள். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா. அவன் மிக தூய்மையானவனும் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் கூறிக்கொண்டிருப்பவற்றை விட்டு. تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا. 7 வானங்களும் பூமியும் மற்றும் இவற்றிலுள்ள அனைத்துமே அவனுடைய தூய்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றன. அவனை புகழ்வதுடன் அவனை துதி செய்து கொண்டிராத எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆயினும் அவை துதி செய்வதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் அவன் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் மன்னித்தருள்பவனாகவும் இருக்கின்றான்.